இன்னைக்கு நீங்க கேட்க போற ஒவ்வொரு உண்மையும் உங்க வாயை பிளக்க வச்சிரும். வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் கேட்டீங்க இன்னும் எகிப்து பத்தி சொல்லுங்கன்னு. அதான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன் இரண்டாவது பாரத்தை. இந்த முறை நாம பார்க்க போறது இன்னும் அதிர்ச்சி தரும் உண்மைகள். எகிப்தியர்கள் எப்படி குழந்தைகளை வளர்த்தாங்க, அவங்களோட சட்ட முறைகள் என்ன, விளையாட்டுகள் எப்படி இருந்துச்சு, மருத்துவம் எப்படி பார்த்தாங்க, எல்லாம் விரிவா பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் இருங்க. ஏன்னா மூன்றாவது உண்மை கேட்டதும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையோட ஒரு தொடர்பு தெரியும். ஏழாவது உண்மை கேட்டதும் நீங்க சொல்லுவீங்க, அட கடவுளே, இவங்க இப்படியா வாழ்ந்திருக்கானன்னு. வாங்க எகிப்துக்குள்ள மறுபடியும் பயணிக்கலாம். முதல் உண்மை, எகிப்தியர்கள் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற அதிசயமான முறை. இன்னைக்கு நாம குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும்போது என்ன பண்றோம்? கோயிலுக்கு போறோம், குரு கேட்கிறோம், நட்சத்திரம் பார்க்கிறோம், அல்லது பிடிச்ச பேரே வச்சுடுறோம். அழுகையோட சத்தம் எப்படி இருக்கு, நகர்ற விதம் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து பெயர் வைப்பாங்க. சில பெயர்கள் நம்ப முடியாத அளவுக்கு வித்தியாசமா இருக்கும். கற்பனை பண்ணுங்க, ஒரு எகிப்திய குடும்பம், அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததும் ரொம்ப அமைதியா இருக்கு, அழுது கூட பார்க்கல. அப்போ அவங்க என்ன பெயர் வைப்பாங்கன்னு தெரியுமா? நெஃபர்தீனு, அதுக்கு அழகானவன்னு அர்த்தம். அல்லது குழந்தை பிறந்ததும் நல்ல சூரிய ஒளியில பிறந்திருந்தா அதுக்கு சூரியன் பிறந்தவன்னு அர்த்தம். ஆனா இங்க ஒரு விசித்திரம் இருக்கு. சில எகிப்திய பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு கேவலமான பெயர்களை வைப்பாங்க. ஆமாம், நீங்க சரியாதான் கேட்டீங்க. கூம்பு முகம், வாரின தாமரை, கொசு கடி மாதிரி பெயர்கள். ஏன் தெரியுமா? அவங்க நம்பிக்கை என்னன்னா, குழந்தைகளுக்கு அழகான பெயர் வச்சா தீய ஆவிகள் அந்த குழந்தைய பொறாமைப்பட்டு தீமை செய்யும்னு. அதனால அவங்க பர்பஸாவே அசிங்கமான பெயர்கள் வைப்பாங்க, தீய சக்திகள் கவனிக்காம இருக்கட்டும்னு. இது கேட்கவே ஆச்சரியமா இல்லையா? நம்ம ஊர்லயும் இதே மாதிரி ஒரு பழக்கம் இருக்குல்ல. சில பாட்டிகள் சொல்வாங்க, குழந்தைக்கு அழகான பெயர் வைக்காதீங்கன்னு, திருஷ்டி பட்டுடும்னு. இதே கான்செப்ட் தான் எகிப்துலயும். ஹியூமன் சைக்காலஜி எல்லா நாட்டிலையும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்குன்னு தெரியுது. இன்னொரு சுவாரஸ்யம், எகிப்தியர்கள் குழந்தைகளுக்கு பல பெயர்கள் வைப்பாங்க. ஒரு பொது பெயர், அதை எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இன்னொரு ரகசிய பெயர், அதை வீட்லேயே மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரகசிய பெயர் மந்திர சக்தி வாய்ந்ததா நம்பினாங்க. யாரும் அந்த பெயரை தெரிஞ்சுகிட்டா அந்த நபரை சூனியம் செய்ய முடியும்னு நினைச்சாங்க. குழந்தை பிறந்த உடனேயே பெயர் வைக்க மாட்டாங்க, 10 நாள் காத்திருப்பாங்க. ஏன்னா பல குழந்தைகள் பிறந்த சில நாள் செத்துருவாங்க. அதனால குழந்தை சர்வைவ் ஆகுதான்னு கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் பெயர் வைப்பாங்க. இது பிராக்டிக்கல் அப்ரோச். பணக்கார குடும்பங்கள்ல குழந்தைக்கு பெயர் வைக்கிற நாள் பெரிய விழாவா செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிரீஸ் வரவழைப்பாங்க, சடங்குகள் நடத்துவாங்க, விருந்து வைப்பாங்க. ஏழை குடும்பங்கள்ல சிம்பிளா பெயர் வச்சுடுவாங்க, ஆனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருக்க மாட்டாங்க. குழந்தையோட பெயர் அவனோட ஐடென்டிட்டி மட்டும் இல்ல, அவனோட டெஸ்டினியும் டிசைட் பண்றதுன்னு நம்பினாங்க எகிப்தியர்கள். அதனால் பெயர் வைக்கிறது ஒரு பொறுப்பான செயலா கருதுனாங்க. இரண்டாவது உண்மை, எகிப்தியர்கள் வாழ்ந்த வீடுகள் ஏழை பணக்காரன் வித்தியாசம். நாம பிரமிடு கோயில்கள் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம், இன்னும் நிலைச்சு நிக்குது. ஆனா சாதாரண எகிப்தியர்கள் வாழ்ந்த வீடுகள் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏழை மக்கள் வீடுகள் மண் செங்கல்லால கட்டப்பட்டிருந்துச்சு. நைல் நதிக்கரையில் மண்ணை எடுத்து அதை மோல்ட்ல போட்டு சூரிய வெளிச்சத்துல காய வச்சு செங்கல் தயாரிப்பாங்க. இந்த செங்கல்லால வீடு கட்டுவாங்க. எளிமையான முறை, காஸ்ட் குறைவு. கற்பனை பண்ணுங்க, ஒரு சிறிய வீடு, ஒரே ஒரு அறை, உள்ளே இருட்டு, ஏன்னா ஜன்னல கொஞ்சம்தான், கூரை பிளாட்டா இருக்கும். சூடான பகல் நேரத்துல குடும்பம் கூரை மேல போய் உட்காருவாங்க, தூங்குவாங்க. இரவு குளிர்ச்சியா இருக்கும், உள்ளே தூங்குவாங்க. வீட்ல பர்னிச்சர் எதுவும் இல்ல, தரையில மட்டைகள் விரிச்சு படுப்பாங்க. சமையல் எப்படி பண்ணுவாங்கன்னா, வீட்டோட ஒரு மூலையில சிறிய அடுப்பு இருக்கும், அல்லது வீட்டுக்கு வெளியில சமைப்பாங்க. தீ மூட்டு, உலர்ந்த புல், மரக்கட்டைகள், விலங்கு சாணம் கூட யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் விளக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஆனா பணக்காரங்க வீடு வேற லெவல். பெரிய வீடு, பல அறைகள், உள்ளே தோட்டம் இருக்கும், தாமரை மலர்கள் வளர்க்கிற குளம், சுவர்கள்ல பெயிண்டிங்ஸ், வண்ணமயமான டிசைன்ஸ், தரையில டைல்ஸ், மரத்தால செஞ்ச பர்னிச்சர், நாற்காலிகள், மேசைகள், படுக்கைகள் எல்லாம். பணக்காரங்க வீட்ல செப்பரேட் ரூம்ஸ், டிஃபரெண்ட் பர்பசஸ்க்கு. டைனிங் ரூம் சாப்பிடறதுக்கு, பெட்ரூம் தூங்குறதுக்கு, ரிசப்ஷன் ரூம் விருந்தினர்களை வரவேற்கிறதுக்கு. சில வீடுகள்ல அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் கூட இருந்துச்சு.
அது கோடைக்கால வெப்பத்துல குளிர்ச்சியா இருக்கும். பணக்காரங்க வீட்டோட டிசைன் ஸ்மார்ட்டா இருந்துச்சு. வென்டிலேஷனுக்காக சிறிய விண்டோஸ் மேல பக்கத்துல இருக்கும். ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். சுவர்கள் அடர்த்தியா இருக்கும். வெளியில சூடு உள்ளே வராது, உள்ளே குளிர்ச்சி வெளியே போகாது. நேச்சுரல் ஏர் கண்டிஷனிங் மாதிரி. எல்லா வீடுகளுமே பிளாட் ரூஃப் இருக்கும். இதுக்கு காரணம் இருக்கு. எகிப்துல மழை ரொம்ப குறைவு. வருஷத்துக்கு சில நாள் தான் மழை. அதனால ஸ்லாண்டிங் ரூஃப் தேவையில்லை. பிளாட் ரூஃப் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். வீட்டோட கழிவறை வசதி பணக்காரங்க வீட்ல மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் ரொம்ப பேசிக். ஒரு அறை, உள்ள கல் சீட், கீழ மணல் பாட், அவ்வளவுதான். ஃப்ளஷ் சிஸ்டம் இல்ல. ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வெளியில பப்ளிக் லேட்ரின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அல்லது நைல் நதி கரையில போவாங்க. இது அசுத்தமா கேக்குதா? ஆனா அந்த காலத்துக்கு இதுதான் நார்மல். வீட்டோட சுத்தத்துக்கு பெண்கள் பொறுப்பு. தினமும் தரையை ஸ்வீப் பண்ணுவாங்க, தண்ணி தெளிப்பாங்க, தூசி தட்டுவாங்க. பணக்காரங்க வீட்ல சர்வென்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஏங்க வீட்ல வீட்டு பெண்களே எல்லா வேலையும் பார்ப்பாங்க. சமையல் பொருள்கள் மண் பானைகள் தான் மோஸ்ட்லி. பிரான்ஸ், காப்பர் வெசல்ஸ் பணக்காரங்க கிட்ட மட்டும். தங்கம், வெள்ளி யூட்டென்சில்ஸ் அரண்மனையில மட்டும்தான். வீட்ல செக்யூரிட்டி எப்படின்னா பணக்காரங்க வீட்டுக்கு சுத்தி சுவர், வாசலில காவலாளி. ஏழங்க வீட்டுக்கு எதுவும் இல்ல. கதவு கூட சரியா இருக்காது, கர்டன் மட்டும். ஆனா கிரைம் ரேட் குறைவா இருந்ததால பெரிய பிரச்சனை இல்ல. வீட்ல டெக்கரேஷன் என்ன? ஏழங்க வீட்ல எதுவும் இல்ல, வெறும் சுவர்கள். பணக்காரங்க வீட்ல பெயிண்டிங்ஸ், ஸ்டாச்சூஸ், ஆப்பஸ்ட்ரீஸ் எல்லாம். காட்ஸோட பிக்சர்ஸ், ஃபாரோவோட போர்ட்ரேட்ஸ் எல்லாம் சுவர்ல. எகிப்தியர்கள் வீட்டை வெறும் ஷெல்டரா பார்க்கல. அது ஃபேமிலியோட சென்டர், லைஃபோட ஹப். வீட்ல தான் எல்லாமே நடக்கும். சாப்பாடு, தூக்கம், ஃபேமிலி டைம், வர்ஷிப் எல்லாம். அதனால் வீட்டை கிளீனா, கம்ஃபர்டபுளா வைக்க முயற்சி பண்ணுவாங்க, எவ்வளவு ஏழையா இருந்தாலும். மூன்றாவது உண்மை, எகிப்தியர்கள் கல்வி முறை. யாருக்கு படிக்க வாய்ப்பு? இன்னைக்கு நாம எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு போகணும்னு சொல்றோம். அது பேசிக் ரைட். ஆனா எகிப்துல எஜுகேஷன் எல்லாருக்கும் கிடையாது. பிரிவிலேஜ் மட்டுமே. எப்படி மாத்தம்? இன்காவள பண்ணி வேலை போகாத. அவங்க சின்ன வயசுலேயே வேலைக்கு போவாங்க. எந்த வேலை பாக்குறாங்களோ அதே வேலையை குழந்தைகளும் கத்துக்குவாங்க. இன்ஃபார்மல் எஜுகேஷன் மாதிரி. கற்பனை பண்ணுங்க, ஒரு மீனவன் மகன். அவன் தன்னோட அப்பாவோட படகுல போறா. எப்படி வலை போடுறதுன்னு, எப்படி மீன் பிடிக்கிறதுன்னு பார்த்து கத்துக்குறா. அவனுக்கு எழுத படிக்க தெரியாது, ஆனா சீ கரண்ட்ஸ், ஃபிஷ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் தெரியும். அதுதான் அவனுக்கு தேவையான எஜுகேஷன். சில குழந்தைகளுக்கு ஃபார்மல் ஸ்கூலிங் கிடைக்கும். யாருக்கு? பணக்காரங்க பிள்ளைகள், அரசு அதிகாரிகளோட பிள்ளைகள், பிரீஸ்லோட பிள்ளைகள். அவங்க ஸ்கிரைப்ஸ் ஆக ட்ரைனிங் எடுப்பாங்க. ஸ்கிரைப் ஸ்கூல் கடினமான இடம். காலையில விடிய காலையில எழுந்திருக்கணும். டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு போகணும். அங்க ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் இருப்பாங்க. மாணவங்க தரையில கிராஸ் லெகட் உட்காருவாங்க. லேப்ல பப்பைரஸ் ஷீட், கையில ரீட் பென். எகிப்திய எழுத்து கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹைரோகிளிபிக்ஸ், நூற்றுக்கணக்கான சிம்பிள்ஸ், ஒவ்வொன்னும் டிஃபரண்ட் மீனிங். இதை மனப்பாடம் பண்ணணும், எழுத பிராக்டிஸ் பண்ணணும். தவறு செஞ்சா டீச்சர் அடி விழும். பிசிக்கல் பனிஷ்மெண்ட் நார்மலா இருந்துச்சு அந்த காலத்துல. மாணவங்க கிளே டேப்லெட்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுவாங்க முதல்ல. எக்ஸ்பென்சிவ் பப்பைரஸை வேஸ்ட் பண்ண முடியாதுன்னு. நல்லா கத்துக்கிட்ட பிறகுதான் பப்பைரஸ்ல எழுத அலோவ் பண்ணுவாங்க. படிக்கிற விஷயங்கள் என்னன்னா எழுத்து மட்டும் இல்ல, கணக்கு, ஜியாமெட்ரி, அஸ்ட்ரானமி கூட கத்துக்குடுவாங்க. என்ன ஸ்கிரைப்ஸ்க்கு நிலத்தை மெஷர் பண்றது, டாக்ஸ் கால்குலேட் பண்றது, கேலண்டர் மெயின்டைன் பண்றது எல்லாம் தெரியணும். லிட்ரேச்சர்மை படிப்பாங்க. ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ஸ், ரிலிஜியஸ் ஸ்டோரிஸ், மாரல் டேல்ஸ் எல்லாம். அதை மனப்பாடம் பண்ணி ரிசைட் பண்ணணும். மெமரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். பிசிக்கல் எஜுகேஷனும் இருந்துச்சு. மல்யுத்தம், வில்வித்தை, ஸ்விம்மிங் எல்லாம் கத்துக்குடுவாங்க. ஹெல்தி பாடி, ஹெல்தி மைண்ட்னு அவங்களுக்கு தெரியும். ஸ்கூல் டைமிங்ஸ் என்னன்னா மார்னிங் முதல் ஆஃப்டர்நூன் வரைக்கும். லஞ்ச் பிரேக் இருக்கும். அப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்க. ஸ்கூல்ல ஃபுட் கிடையாது. எக்ஸாம்ஸ் இருந்துச்சானா ஃபார்மல் எக்ஸாம்ஸ் இல்ல. ஆனா டீச்சர்ஸ் கண்டினியூஸா டெஸ்ட் பண்ணுவாங்க. ரிசைட் பண்ண சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க, கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. பர்ஃபார்மன்ஸை பொறுத்து ப்ரொசீட் பண்ணுவாங்க அல்லது பனிஷ் பண்ணுவாங்க. பாருங்கள், ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு ஸ்கிரைபா ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் ஆபீசஸ்ல, டெம்பிள்ஸ்ல, வெல்தி ஃபேமிலிஸோட பிரைவேட் ஸ்கிரைபா. இது ஒரு ரெஸ்பெக்டட் ஜாப்,
நல்ல சம்பளம், மேனுவல் லேபர் இல்ல. பெண் குழந்தைகளுக்கு என்னன்னு கேட்கலாம். பெரும்பாலும் கேர்ள்ஸ் ஸ்கூல் போக மாட்டாங்க, வீட்லயே இருப்பாங்க. குழந்தை வளர்ப்பு எல்லாம் அதுதான் அவங்க எஜுகேஷன். பிரின்சஸ்கள் வெல்தி ஃபேமிலிஸ்ல கேர்ள்ஸ்க்கு எஜுகேஷன் கிடைக்கும். பிரைவேட் டியூட்டர்ஸ் வச்சு கத்துக்குடுவாங்க. சில பெண்கள் ஸ்கிரைப்ஸ் கூட ஆனாங்க, ஆனா ரேர். எஜுகேஷன் சிஸ்டம் அன்ஃபேரா இருந்ததுன்னு தெரியுது. ஆனா அந்த காலத்துக்கு எல்லா ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ்லயும் இதே நிலைமைதான். எஜுகேஷன் பிரிவிலேஜ் often as a burden to the child's life. கமலாகி அன்கிற துக்கணம். ஸ்கூல் விட்டுட்டு டிராப் அவுட் ஆகுறாங்க. 5000 வருஷங்களுக்கு அப்புறமும் நாம சில விஷயங்கள்ல மாறல. எகிப்தியர்கள் எஜுகேஷனை வேல்யூ பண்ணினாங்க, ஸ்கிரைப்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்க, நாலேஜை பிரிசர்வ் பண்ணினாங்க. அது அவங்களோட ஸ்ட்ரென்த். நாமும் எஜுகேஷனுக்கு அதே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 4வது உண்மை, எகிப்தியர்கள் விளையாட்டுகள், பொழுதுபோக்கும் தத்துவமும். வேலை மட்டும் பண்ணிட்டே இருந்தா லைஃப் போரிங் ஆயிடும்ல. எகிப்தியர்களுக்கும் அதே ஃபீல். அதனால் அவங்க நிறைய கேம்ஸ் விளையாடினாங்க, என்டர்டெயின்மெண்ட் என்ஜாய் பண்ணினாங்க. முதல் பாகத்துல செனட் கேம் பத்தி சொல்லி இருந்தேன். ஆனா அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. மெஹன்னு ஒரு போர்ட் கேம். அதோட போர்ட் பாம்பு ஷேப்ல கோயில்டா இருக்கும். மையத்துல இருந்து வெளியே வரணும் அல்லது வெளியில இருந்து உள்ள போகணும். லயன் அண்ட் லயனஸ் பீசஸ் இருக்கும், மார்பிள் பீசஸ் இருக்கும். இதை விளையாடுறது காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ராட்டஜி தேவை. ஹவுன்ஸ் அண்ட் ஜாக்கல்ஸ்னு இன்னொரு கேம். இதுல பாம் ட்ரீ ஷேப் போர்ட். ஒருத்தர் ஹவுன்ஸை மூவ் பண்றாரு, மத்தவர் ஜாக்கல்ஸை. முதல்ல பினிஷ் லைன் அடையிறவர் வின்னர். இது பேக் கேமன் மாதிரி. செக்கர்ஸ் மாதிரி கேம்ஸ்னு இருந்துச்சு. 20 ஸ்கொயர்ஸ்னு ஒரு கேம். இதுல 20 ஸ்கொயர்ஸ் இருக்கும். 2 பிளேயர்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் 5 பீசஸ். டைஸ் ரோல் பண்ணி மூவ் பண்ண நின்னு அப்போனன்டோட பீசஸை கேப்சர் பண்ணணும். இந்த போர்ட் கேம்ஸ் எல்லாம் வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல. அவங்க நம்பினாங்க இது ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கை டெவலப் பண்றது, டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்றதுன்னு. மேலும் கேம்ஸ் விளையாடுறது லைஃபோட ஒரு ரிஃப்ளெக்ஷன்னு நினைச்சாங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், லக் அண்ட் ஸ்கில் இரண்டும் தேவைன்னு. கற்பனை பண்ணுங்க, வேலை முடிஞ்சிட்டுச்சு. 2 நண்பர்கள் வீட்டு வாசல்ல உட்கார்ந்திருக்காங்க. நடுவுல செனட் போர்டு. சுத்தும் முத்தும் மற்ற நண்பர்கள், வயசானவங்க, குழந்தைகள் எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அடுத்த மூவ் என்னன்னு டிஸ்கஸ் பண்றாங்க, ஜோக் சொல்றாங்க, சிரிக்கிறாங்க. இது சோஷியல் பாண்டிங்க்கு ஒரு வழி. போர்ட் கேம்ஸ் மட்டும் இல்ல, பிசிக்கல் கேம்ஸும் நிறைய இருந்துச்சு. ரெஸ்லிங் மிக பாப்புலர். டெம்பிள் வால்ஸ்ல ரெஸ்லிங் மேட்சஸோட பெயிண்டிங்ஸ் இருக்கு. ரூல்ஸ் எல்லாம் கிளியரா இருந்துச்சு. வெயிட் கேட்டகரி கூட இருந்துச்சுன்னு சொல்றாங்க சில ஹிஸ்டோரியன்ஸ். பால் கேம்ஸ் விளையாடுனாங்க, லெதர்ல செஞ்ச பால்ஸ். கேட்ச் விளையாடுவாங்க, த்ரோ அண்ட் கேட்சாங்க. டாம் பெயிண்டிங்ஸ்ல விமென் ஜக்லிங் பண்றத காட்டியிருக்கு. ஸ்விம்மிங் பாப்புலர் ஸ்போர்ட். நைல் நதியில எல்லாரும் ஸ்விம் பண்ண கத்துக்குவாங்க. இது சர்வைவல் ஸ்கில்லாம் கூட. யார் ஃபாஸ்டஸ்ட்னு கம்பீட் பண்ணுவாங்க. ஆர்ச்சரி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. ஃபாரோஸ் எஸ்பெஷலி ஸ்கில்ட் ஆர்ச்சர்ஸா இருந்தாங்க. காம்படிஷன்ஸ் நடக்கும், பிரைசஸ் கொடுக்கப்படும். டார்கெட் பிராக்டிஸ் வார் பிரிப்பரேஷனுக்காக மட்டும் இல்ல, ஸ்போர்ட் ஆகும். ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன் கூட ஸ்போர்ட் மாதிரி பார்த்தாங்க. பணக்காரங்க, நோபிள்ஸ் டெசர்ட்டுக்கு ஹண்டிங் போவாங்க. லயன்ஸ், கேசல்ஸ், வைல்ட் புல்ஸ் ஹண்ட் பண்ணுவாங்க. இது பிரேவரியை ப்ரூவ் பண்றதுக்கும் ஸ்கில்ஸை ஷார்பன் பண்றதுக்கும். ரோவிங் காம்படிஷன்ஸ் நைல் நதியில நடக்கும். டீம்ஸ் உருவாக்குவாங்க, போட் ரேசஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது டீம் ஒர்க்கை பில்ட் பண்றது, பிசிக்கல் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது. டக் ஆஃப் வார் மாதிரி கேம்ஸ் இருந்துச்சு. டீம்ஸ் ரோப் இழுப்பாங்க, எந்த டீம் ஸ்ட்ராங்னு பார்ப்பாங்க. இது வில்லேஜஸ்க்கு இடையில காம்படிஷன்ஸா நடக்கும். குழந்தைகள் விளையாட்டுகள் வேறா இருந்துச்சு. டால்ஸ் விளையாடுவாங்க. வுட், கிளே, ஃபேப்ரிக்ல செஞ்ச டால்ஸ். மூவபிள் லிம்ஸ் கூட இருக்கும், ஹேர் அட்டாச் பண்ணி இருக்கும். கேர்ள்ஸ் வீட்டு வேலை மாதிரி ரோல் பிளே பண்ணுவாங்க. பாய்ஸ் டாய் சோல்ஜர்ஸ் அனிமல்ஸோட விளையாடுவாங்க. வுட்ல கார்வ் பண்ணின ஹார்சஸ், கிராக்கடைல்ஸ், ஹிப்போஸ். வீல்ஸ் அட்டாச் பண்ணி புல் டாய்ஸா மூவ் பண்ணுவாங்க. ஸ்பின்னிங் டாப்ஸ் பாப்புலர் டாய். கிளே அல்லது வுட்ல செஞ்சது. குழந்தைகள் காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த டாப் லாங்கஸ்ட் டைம் ஸ்பின் பண்றதுன்னு. மார்பிள்ஸ் விளையாடுவாங்க. கிளே பால், ஸ்டோன் பால்ஸ் யூஸ் பண்ணி
டார்கெட்டை ஹிட் பண்றது, சர்க்கிள் இருந்து மார்பல்ஸை வெளியே எடுக்கிறது மாதிரி கேம்ஸ். லீப் ஃப்ராக் விளையாடுவாங்க, ஒருத்தர் பெண்ட் ஆவாரு, மத்தவங்க ஜம்ப் ஓவர் பண்ணுவாங்க. டூம் பெயிண்டிங்ஸ்ல இதை காட்டியிருக்கு. டக் ஆஃப் வார் வேரியேஷனா டீம்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒருத்தரை கீழே இழுக்க ட்ரை பண்ணுவாங்க. இது ஸ்ட்ரெங்த் டெஸ்ட். மியூசிக் அண்ட் டான்ஸ் என்டர்டெயின்மெண்டோட பிக் பார்ட். ப்ரொஃபஷனல் மியூசிஷியன்ஸ், டான்சர் இருந்தாங்க. பார்ட்டிஸ், ஃபெஸ்டிவல்ஸ், ல பெர்ஃபார்மன்சஸ், ஹார்ப்ஸ், ஃப்ளூட்ஸ், ட்ரம்ஸ், tambourines எல்லாம் ப்ளே பண்ணுவாங்க. ஸ்டோரி டெல்லிங் இம்பார்ட்டன்ட் என்டர்டெயின்மெண்ட். எல்டர்ஸ் கதைகள் சொல்வாங்க, மக்கள் கூடி கேட்பாங்க. Godஸோட adventures, Pharaohஸோட victories, moral tales எல்லாம். Gambling இருந்துச்சு. Dice games, betting. இது officially discouraged. ஆனாலும் மக்கள் secretly விளையாடுவாங்க. Acrobatics performances இருந்துச்சு. Professional acrobats. Backflips, handstands, human pyramids எல்லாம் பண்ணுவாங்க. Entertainmentக்காக wealthy people இவங்களே hire பண்ணுவாங்க. Festivals la mass entertainment நடக்கும். Processions, music, dance, food, drinks எல்லாம். எல்லா கிளாஸ் மக்களும் participate பண்ணுவாங்க. இது social cohesionக்கு help பண்ணும். விளையாட்டுகள் வெறும் டைம் பாஸ்க்கு மட்டுமில்லன்னு எகிப்தியர்கள் புரிஞ்சிருந்தாங்க. அது physical health, mental sharpness, social bonds எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட்னு தெரிஞ்சிருந்தாங்க. இப்போ நம்ம கிட்ட வருவோம். நாம எவ்வளவு நேரம் அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறோம்? குழந்தைகள் மொபைல் வீடியோ கேம்ஸ்ல ஸ்டக் ஆயிருக்காங்க. பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சுடுச்சு, ஒபெசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, சோஷியல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுது. எகிப்தியர்கள் மாதிரி நாம பேலன்ஸ்ட் அப்ரோச் வச்சிருக்கணும். என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும், எக்ஸசைஸும் வேணும், சோஷியல் இன்டராக்ஷனும் வேணும். கேம்ஸ் வெறும் கேம்ஸ் இல்ல, அது லைஃப் ஸ்கில்ஸை கத்துக் கொடுக்கிற மீடியம். ஐந்தாவது உண்மை, எகிப்தியர்கள் சட்டமுறை நீதி எப்படி வழங்கப்பட்டது? எல்லா சொசைட்டிலையும் ரூல்ஸ் இருக்கணும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும். எகிப்திலையும் காம்ப்ரிஹென்சிவ் லீகல் சிஸ்டம் இருந்துச்சு. அது எப்படி வேலை பண்ணுச்சுன்னு பார்ப்போம். எகிப்தில ஃபாரோ சுப்ரீம் அத்தாரிட்டி, அவர்தான் அல்டிமேட் ஜட்ஜ். ஆனா அவரால மட்டும் எல்லா கேசஸையும் ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால் கோர்ட் சிஸ்டம் இருந்துச்சு. லோக்கல் லெவல்ல வில்லேஜ் கவுன்சில்ஸ் இருந்துச்சு. எல்டர்ஸ், ரெஸ்பெக்டட் சிட்டிசன்ஸ். இந்த கவுன்சில்ஸ்ல மெம்பர்ஸ் சிறிய டிஸ்பியூட்ஸ் அங்கேயே செட்டில் பண்ணிடுவாங்க. லேண்ட் பவுண்டரிஸ் பிரச்சனை, டெட்ஸ், ஃபேமிலி குவாரல்ஸ் எல்லாம் லோக்கல் கவுன்சில் முடிவு பண்ணும். கற்பனை பண்ணுங்க, 2 விவசாயிகளுக்கு லேண்ட் பவுண்டரி பத்தி சண்டை. ஒருத்தர் சொல்றார் அந்த நிலம் என்னோடதுன்னு பார்த்து, மத்தவர் சொல்றார் இல்ல என்னோடதுன்னு பார்த்து. கவுன்சில் எல்டர்ஸ் விட்னஸை கூப்பிடுறாங்க, எவிடன்ஸ் பார்க்கறாங்க, அந்த ஏரியாயை இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. பிறகு டிசிஷன் எடுக்கறாங்க. அவங்க டிசிஷன் ஃபைனல். ரீஜனல் கோர்ட்ஸ் பெரிய கேசஸ்க்கு, மர்டர், தெஃப்ட், சீரியஸ் கிரைம்ஸ் இங்க பார்க்கப்படும். ப்ரொஃபஷனல் ஜட்ஜஸ் இருப்பாங்க, ட்ரெயின்டா. அவங்க ஃபேரோவோட நேம்ல ஜஸ்டிஸ் டெலிவர் பண்ணுவாங்க. சுப்ரீம் கோர்ட் மாதிரி ஃபேரோவோட பர்சனல் கோர்ட் இருந்துச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் கேசஸை பிரி எல்லாம் இங்க வரும். ஃபேரோ பர்சனலி ப்ரிசைட் பண்ணுவார் அல்லது சீனியர் அபிஷியல்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. கோர்ட் ப்ரொசீஜர் எப்படின்னு பார்ப்போம். கம்ப்ளைனன்ட் கேஸ் ஃபைல் பண்ணுவார், ரிட்டனா அல்லது ஸ்கிரைப் மூலமா. அக்யூஸ்ட் சமன் பண்ணப்படுவார். கோர்ட் செஷன்ல 2 பேரும் பிரசன்ட் ஆவாங்க. விட்னஸஸ் கூப்பிடப்படுவாங்க. ஓத்து எடுக்க வைப்பாங்க. காட்ஸோட நேம்ல ஓத்து வந்து பண்ணுவாங்க. அதனால பெரும்பாலும் ட்ரூத் சொல்வாங்க. எவிடன்ஸ் பிரசன்ட் பண்றாங்க. டாக்குமெண்ட்ஸ், பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம். ஸ்கிரைப்ஸ் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. எல்லாமே எழுதி வைக்கப்படும். ஆர்குமெண்ட்ஸ் கேட்பாங்க, டெலிபரேட் பண்ணுவாங்க. பிறகு வெர்டிக்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. டிசிஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. லாவோட பேசிஸே சொல்லுவாங்க. பனிஷ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்னா அது கிரைமை பொறுத்து வேரி பண்ணும். மைனர் கிரைம்ஸ்க்கு ஃபைன்ஸ், பப்ளிக் ஹியூமிலியேஷன். சீரியஸ் கிரைம்ஸ்க்கு கார்பரல் பனிஷ்மெண்ட், பீட்டிங்ஸ், மியூட்டிலேஷன். தெஃப்ட்க்கு பனிஷ்மெண்ட் சிவியர். திருடின பொருளை ரிட்டர்ன் பண்ணுவாரதோட கூட ஃபைன் கட்டணும், பப்ளிக் அடிபடணும். ரிப்பீட் ஒஃபெண்டர்ஸ்க்கு மூக்கு காது கட் பண்ணுவாங்க. இது ஐடென்டிஃபிகேஷனுக்கும். டிட்டரண்ட்க்கு மர்டர்க்கு டெத் பெனால்டி. எக்ஸிகியூஷன் டிஃபரண்ட் மெத்தட்ஸ்ல. beheading, drowning, burning.
ப்ரூடலா கேக்குதா? ஆனா அந்த காலத்துல இதுதான் norm. ட்ரீசனுக்கு மிக கடுமையான பனிஷ்மெண்ட். ஃபேரோக எதிரா பிளாட் பண்றது, பீட்ரே பண்றது கேபிட்டல் ஒஃபென்ஸ். என்டையர் ஃபேமிலியும் பனிஷ் பண்ணுவாங்க சில கேசஸ்ல. பெர்ஜரிக்கு, கோர்ட்ல பொய் சொல்றதுக்கு கடுமையான பனிஷ்மெண்ட். டங் கட் பண்ணுவாங்க சில கேசஸ்ல. ட்ரூத் மிக முக்கியம்னு எம்பசைஸ் பண்ற வழி இது. ஆனா எகிப்திய லா கம்பேஷனட்டாவும் இருந்துச்சு சில ஏரியாஸ்ல. டெக்கர்ஸ்க்கு ரீசனபிள் ரீபேமெண்ட் டேர்ம்ஸ் கொடுப்பாங்க. ஸ்லேவரி இருந்தாலும் ஸ்லேவ்ஸ்க்கு கூட சில ரைட்ஸ் இருந்துச்சு. மிஸ்ட்ரீட்மெண்ட்க்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். விமென் லீகல் ரைட்ஸ் இருந்துச்சு. ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணலாம், பிசினஸ் கண்டக்ட் பண்ணலாம், டிவோர்ஸ் ஃபைல் பண்ணலாம், கோர்ட்ல கேஸ் பண்ணலாம். இது அந்த காலத்துக்கு ப்ரோக்ரெசிவ். கான்ட்ராக்ட் லா வெல் டெவலப்ட். மேரேஜ் கான்ட்ராக்ட்ஸ், பிசினஸ் அக்ரிமெண்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் written and witnessed. Breach of contractக்கு legal remedies. Concept of ma'at fundamental. Ma'atna, truth, justice, harmony, balance. Laws in the concept I base பண்ணிருந்துச்சு. Societyல ma'at maintain பண்றது எல்லாரோட responsibility. Judges ma'at ஓட symbol wear பண்ணுவாங்க. Truth feather. இது அவங்க impartialா இருக்கணும்னு remind பண்றது. Corruption, serious issue. Judges bribery வாங்கினா அவங்களே பனிஷ் பண்ணப்படுவாங்க. Pharaoh officials monitor பண்ணுவார். Integrity maintain பண்ற முயற்சி. Police force இருந்துச்சு. மெஜ்ஜைன்னு சொல்வாங்க. Law enforcement, investigation, arrest எல்லாம் அவங்க duty. Criminals ஐ பிடிக்கிறது, courtக்கு கொண்டு போறது. Prisons இருந்துச்சு. Temporary detentionக்கு. Long-term imprisonment rare. Punishment quickா execute பண்ணுவாங்க. Fine, beating, exile, death. Exile punishment-ஆ யூஸ் பண்ணுவாங்க சில கேசஸ்ல. Criminal-ஐ desertக்கு அனுப்புவாங்க. Society-லிருந்து banish பண்ணுவாங்க. Appeal process இருந்துச்சுன்னா limited. Local court decision-க்கு எதிரா regional court-க்கு appeal பண்ணலாம். அதுக்கு மேல Pharaoh கிட்ட, ஆனா rarely. Legal representation இருந்துச்சா? Professional lawyers இல்ல. ஆனா பணக்காரங்க skilled scribes-ஐ hire பண்ணுவாங்க. அவங்க case present பண்ண help பண்ணுவாங்க. Records maintain பண்றது மிக important. Scribes எல்லா proceedings-யும் எழுதி வைப்பாங்க. Future reference-க்கு precedent-க்கு இது யூஸ் ஆகும். இப்போ நம்ம கிட்ட வருவோம். நம்ம legal system எப்படி இருக்கு? Cases years எடுக்குது, justice delay ஆகுது, corruption இருக்கு, poor people-க்கு access குறைவு. எகிப்தியர்கள் swift justice-ஐ நம்பினாங்க. Delay justice denied-னு புரிஞ்சிருந்தாங்க. Truth and fairness-க்கு priority கொடுத்தாங்க. நாம இதை கத்துக்கணும். ஆறாவது உண்மை, எகிப்தியர்கள் மருத்துவம், நவீன சிகிச்சைகளோட தொடக்கம். எகிப்தியர்கள் medicine-ல pioneers. அவங்க medical knowledge நம்மை இன்னும் surprise பண்றது. எகிப்துல specialized doctors இருந்தாங்க. General physicians மட்டும் இல்ல. Specialists, eye doctors, dentists, stomach specialists, bone specialists எல்லாம். Specialization concept அப்போவே. கற்பனை பண்ணுங்க. உங்களுக்கு கண் பிரச்சனை. நீங்க ஒரு eye specialist கிட்ட போறீங்க. அவர் உங்க கண்ணை examine பண்றார். கண்ணுக்குள்ள பார்க்கிறார். questions கேட்கிறார். பிறகு diagnosis பண்றார். treatment சொல்றார். இது 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. டாக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் இருந்துச்சு. டெம்பிள்ஸ்ல medical schools. Senior doctors, junior doctorsக்கு கத்துக்குடுவாங்க. Practical experience, anatomy knowledge, herbal medicine எல்லாம். Medical texts எழுதி வச்சிருக்காங்க. Papyrus scrolls-ல diseases, symptoms, treatments எல்லாம் document பண்ணிருக்கு. Edwin Smith Papyrus, Ebers Papyrus, famous medical texts. Edwin Smith Papyrus, surgical textbook. இதுல 46 case studies இருக்கு. Head injuries, fractures, dislocations எல்லாம். ஒவ்வொரு கேஸுக்கும் examination method, diagnosis, treatment சொல்லிருக்கு. Systematic approach. Ebers Papyrus diseases and remedies பத்தினது. 700 மேற்பட்ட remedies. Eye diseases, skin problems, digestive issues, women's health எல்லாம் கவர் பண்ணிருக்கு. Surgery பண்ணினாங்க. Simple surgeries மட்டுமில்ல. Complexum, trepanation, skull surgery.
மண்டையோட்டை ஓபன் பண்ணி பிரெயின் ஆக்சஸ் பண்றது. சர்வைவல் ஆனவங்களோட ஸ்கல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சக்சஸ்ஃபுல் சர்ஜரிஸ். ஃபிராக்சர்ஸ் செக் பண்றது, டிஸ்லோகேஷன்ஸ் கரெக்ட் பண்றது, வூண்ட்ஸ் ஸ்டிச் பண்றது எல்லாம் தெரிஞ்சிருந்தாங்க. ஸ்பிளின்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க புரோக்கன் போன்ஸ்க்கு. பேண்டேஜஸ், லினன் ராப்பிங்ஸ், இன்ஃபெக்ஷன் பிரிவென்ட் பண்ற முயற்சி. அனஸ்தீசியா யூஸ் பண்ணினாங்களா? டைரக்ட் எவிடன்ஸ் இல்ல. சில ஹெர்ப்ஸ் பெயின் ரிலீஃப்க்கு யூஸ் பண்ணினாங்கன்னு தெரியுது. ஓபியம், மேண்ட்ரேக் மாதிரி பிளான்ட்ஸ். டென்டல் ஒர்க் பண்ணினாங்க. டூத் எக்ஸ்ட்ராக்ஷன், அப்செஸ் ட்ரைனேஜ். டென்டல் டூல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆர்கியாலஜிஸ்ட்ஸ். பிரான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ட்ரில்ஸ் கூட. ப்ராஸ்தெட்டிக்ஸ் யூஸ் பண்ணினாங்க. ஆர்டிஃபிஷியல் டோஸ், ஃபிங்கர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. wood, leatherல செஞ்சது. ஃபங்க்ஷனலா யூஸ் பண்ணலாம். காஸ்மெட்டிக் பர்பஸ்க்கு மட்டும் இல்ல. ஹெர்பல் மெடிசின் எக்ஸ்டென்சிவ். நூற்றுக்கணக்கான பிளான்ட்ஸ் மெடிசினல் பர்பஸஸ்க்கு. garlic இன்ஃபெக்ஷன்க்கு, honey woundsக்கு, aloe vera burnsக்கு, willow bark painக்கு. மாடர்ன் மெடிசின்ல இவை எல்லாமே validated. diagnosis methods systematic. டாக்டர்ஸ் பல்ஸ் செக் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் ஃபீல் பண்ணுவாங்க, ஸ்கின் கலர் பாப்பாங்க, யூரின் எக்ஸாமின் பண்ணுவாங்க, சிம்டம்ஸை டீடைல்டா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. டிசீஸ் கேட்டகரிஸ் புரிஞ்சிருந்தாங்க. internal diseases, external injuries, infectious diseases nu classify பண்ணியிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் அதை பொறுத்து வேரி ஆகும். hygiene importance புரிஞ்சிருந்தாங்க. clean water, clean surroundings, disease preventionக்கு help பண்றதுன்னு தெரிஞ்சிருந்தாங்க. டாக்டர்ஸ் கைகளை கழுவுவாங்க, instruments clean பண்ணுவாங்க. pregnancy and childbirthக்கு special care. midwives trained ஆயிருப்பாங்க. childbirth complications handle பண்ற knowledge இருந்துச்சு. contraception methods கூட தெரிஞ்சிருந்தாங்க. mental health recognize பண்ணினாங்களா? limited understanding. ஆனா depression, anxiety மாதிரி conditions கவனிச்சிருக்காங்க. treatments, mostly herbal, counseling. magic and medicine mix இருந்துச்சு. treatment ஓட கூட prayers, spells, amulets யூஸ் பண்ணுவாங்க. இது psychological comfort கொடுக்கும். placebo effect. doctors code of ethics இருந்துச்சா? written code இல்ல, ஆனா expected behaviors. patiency care பண்றது, confidentiality maintain பண்றது, best treatment கொடுக்கிறது. medical fees இயட் பண்ணுவாங்க. ஏழங்களுக்கு free அல்லது reduced. doctors governmentல work பண்ணனா salary கிடைக்கும். private practiceனா fees. public health measures இருந்துச்சா? basic sanitation, clean water supply, waste disposal எல்லாம் government responsibility. epidemics control பண்ற முயற்சி. இப்போ நம்மகிட்ட வருவோம். modern medicine advanced, ஆனா herbal remedies, holistic approach மறந்துட்டோம். எகிப்தியர்கள் நேச்சர்ல இருந்து மெடிசின் கண்டுபிடிச்சாங்க. side effects குறைவு. preventionக்கு importance கொடுத்தாங்க. hygiene, diet, exercise எல்லாம் healthக்கு முக்கியம்னு தெரிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு நாம lifestyle diseases ஆல அவஸ்தைப்படுறோம். என்ன prevention'a ignore பண்றோம். எகிப்தியர்கள் ஹோலிஸ்டிக்கா பார்த்தாங்க. பாடி, மைண்ட், ஸ்பிரிட் எல்லாமே ஹெல்த்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுன்னு. நாம கம்பார்ட்மெண்டலைஸ் பண்றோம். அதான் பிரச்சனை. ஏழாவது உண்மை, எகிப்தியர்கள் வேலை வாழ்க்கை எப்படி உழைத்தாங்க. இப்ப வரைக்கும் நாம பார்த்தது எகிப்தியர்களோட வாழ்க்கையோட டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். இப்ப பார்ப்போம் அவங்க எப்படி வேலை பார்த்தாங்க, டெய்லி ருட்டீன் என்னன்னு. பெரும்பாலான எகிப்தியர்கள் விவசாயிகள். நைல் வேலியில ஃபார்மிங் தான் மெயின் ஆக்குபேஷன். wheat, barley, flax, vegetables எல்லாம் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஃபார்மிங் கேலண்டர் நைல் ஃப்ளட்ட பேஸ் பண்ணியிருந்துச்சு. 3 சீசன்ஸ்: அகெத் ஃப்ளட்டிங், பெரெத் growing, ஷெமு ஹார்வெஸ்ட். அகெத் சீசன்ல ஜூன் முதல் செப்டம்பர் நைல் ஓவர்ஃப்ளோ ஆகும். நிலம் தண்ணியில மூழ்கும். இந்த டைம்ல ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. பிரமிட் கன்ஸ்ட்ரக்ஷன், டெம்பிள் பில்டிங், கனால் டிகிங் எல்லாம். இது அவங்களுக்கு அடிஷனல் இன்கம். பீரியட் சீசன்ல அக்டோபர் முதல் பிப்ரவரி தண்ணி வடிந்திருக்கும். நிலம் ஃபர்டைல் சில்தால கவர் ஆயிருக்கும். இப்போ பிளவுங், சோவிங். wooden plows, oxen யூஸ் பண்ணி கல்டிவேட் பண்ணுவாங்க. சீட்ஸ் ஸ்கேட்டர் பண்ணுவாங்க. இரிகேஷன் சேனல்ஸ் மூலமா தண்ணி. பீரியட் சீசன்ல மார்ச் முதல் மே ஹார்வெஸ்ட் டைம். கூட்டமா எல்லாரும் ஃபீல்ட்ஸ்க்கு போய் கிராப்ஸ் கட் பண்ணுவாங்க. சிக்கிள்ஸ் யூஸ் பண்ணி threshing, winnowing பண்ணி grain செப்பரேட் பண்ணுவாங்க. கற்பனை பண்ணுங்க, ஹார்வெஸ்ட் சீசன்
விடியற் காலையிலே எல்லாரும் எழுந்திருக்காங்க. ஆம்பளங்க, பொண்ணுங்க, குழந்தைகள் கூட ஃபீல்ட்ஸ்க்கு போறாங்க. வெயில் கொளுத்துது, ஆனா வேலை நிறுத்தாம தொடருது. சாங்ஸ் பாடுறாங்க, ஒர்க்கை ஈஸி பண்ணு. நண்பகல்ல பிரெட், பியர், வெஜிடபிள்ஸ் லஞ்ச். சாயங்காலம் வீட்டுக்கு ரிட்டர்ன், களைப்பா ஆனா சாட்டிஸ்ஃபைடு. பீரியட். டாக்ஸ் கலெக்ட் பண்றாங்க, ஹார்வெஸ்டோட பெர்சன்டேஜா. கவர்மெண்ட் ஸ்கிரைப்ஸ் வந்து மெஷர் பண்ணுவாங்க, ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, டாக்ஸ் அமௌண்ட் டிசைட் பண்ணுவாங்க, பே பண்ணாட்டு பெனல்டி. Artisans and craftsmen வேற கேட்டகரி. Carpenters, metal workers, potters, weavers, jewelers எல்லாம். அவங்க ஒர்க் ஷாப்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. Carpentry, skilled work. Furniture, boats, coffins செய்வாங்க. Tools, saws, chisels, adzes. Precision work, beautiful designs. Metal workers, copper, bronze, gold, silveroda வேலை பண்ணுவாங்க. Weapons, tools, jewelry create பண்ணுவாங்க. Smelting, casting, hammering techniques தெரிஞ்சிருந்தாங்க. Potters clay vessels பண்ணுவாங்க. Potters wheel use பண்ணுவாங்க. Cooking pots, storage jars, decorative items எல்லாம். Kilnல fire பண்ணி harden பண்ணுவாங்க. Saw, ornge. நெசவாளிகள் லினன் துணி நெய்வாங்க. ஃபிளாக்ஸ் பிளான்ட்ல இருந்து ஃபைபர் எடுப்பாங்க, ஸ்பின் பண்ணி த்ரெட் ஆக்குவாங்க, லூம்ல வீவ் பண்ணி கிளாத் தயாரிப்பாங்க. ஃபைன் குவாலிட்டி லினன் எகிப்துல ஃபேமஸ். நகை கொள்ளர்கள் அழகான ஆர்னமெண்ட் செய்வாங்க. கோல்ட், சில்வர், பிரஷஸ் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி நெக்லஸஸ், பிரேஸ்லெட்ஸ், ரிங்ஸ், இயரிங்ஸ் எல்லாம். இன்ட்ரிகேட் டிசைன்ஸ், ஸ்கில்ட் ஒர்க்மென்ஷிப். கூலி தொழிலாளிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்டோன்ஸ் எடுத்து நகர்த்துறது, கட்டடங்கள் எழுப்புறது, ஹெவி மேனுவல் லேபர். கடினமான வேலை, ஆனா தினசரி வேஜஸ் கிடைக்கும். பேரில் ஸ்கிரைப்ஸ் எழுது கொள்வாங்க, வேலை பார்ப்பாங்க. ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, லெட்டர்ஸ் எழுதுறது, அக்கவுண்ட்ஸ் காப்பாத்துறது. இது கம்ஃபர்டபிள் ஜாப், ரெஸ்பெக்டட் பொசிஷன். பரவால். பிரீஸ்ட்ஸ் டெம்பிள்ல வேலை பார்ப்பாங்க. டெய்லி ரிச்சுவல்ஸ் கண்டக்ட் பண்றது, பிரேயர்ஸ் சொல்றது, ஃபெஸ்டிவல்ஸ் ஆர்கனைஸ் பண்றது. ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ், எஜுகேட்டர்ஸ் கூட. சோல்ஜர்ஸ் ஆர்மில சர்வ் பண்ணுவாங்க. ட்ரெய்னிங், எக்ஸசைசஸ், பார்டர் பட்ரோல், வார்ஸ். கீஸ் டைம்ல செக்யூரிட்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ்ல ஹெல்ப். ஃபிஷர்மன் நைல்ல மீன் பிடிப்பாங்க. நெட்ஸ், ஹுக்ஸ், ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஷ் ஃபிஷ் மார்க்கெட்ல கொண்டு வந்து விற்பனை. ட்ரைட் ஃபிஷ் பிரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணுவாங்க. மர்ச்சன்ட்ஸ் ட்ரேட் பண்ணுவாங்க. லோக்கல் மார்க்கெட்ல குட்ஸ் விற்பனை, ஃபாரின் ட்ரேட்ல இன்வால்வ் ஆவாங்க. குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச், பார்ட்டர் சிஸ்டம் மோஸ்ட்லி. காயின்ஸ் இல்ல. கற்பனை பண்ணுங்க, ஒரு சந்தை நாள் விடியற்காலையிலேயே மார்க்கெட் செட்டப் ஆகுது. ஃபார்மர்ஸ் காய்கறிகள், தானியங்கள் கொண்டு வராங்க. ஃபிஷர்மென் ஃப்ரெஷ் கேட்ச் கொண்டு வராங்க. வீவர்ஸ் கிளாத் ஸ்ப்ரெட் பண்றாங்க. பெண்கள் வாங்குறதுக்கு வராங்க, விலை பேசுறாங்க, பார்கெயின் பண்றாங்க. பார்ட்டர், நான் உனக்கு ஃபிஷ் தாரேன், நீ எனக்கு பிரெட் தான். லைவ்லி அட்மாஸ்பியர், சோஷியல் இன்டராக்ஷன். வீட்டு வேலைகள் பெண்களோட பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி. சமையல், துணி துவைக்கிறது, வீட்டை சுத்தம் பண்றது, குழந்தைகளை பார்த்துக்கிறது. ஆனா சில பெண்கள் வெளியிலையும் வேலை பார்ப்பாங்க. மிட்வைவ்ஸ், மோர்னர்ஸ், டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ். ஒர்க்கிங் ஹவர்ஸ் இப்படின்னா, விடியற்காலையில ஒர்க் ஸ்டார்ட், நண்பகல் வெயில் அதிகமா இருக்கும்போது லாங் பிரேக், மாலையில மறுபடி ஒர்க், சூரியன் மறையும் முன்னாடி முடிச்சிடுவாங்க. சம்மர்ல ஷார்ட்டர் ஹவர்ஸ், விண்டர்ல லாங்கர். வீக்லி ஆஃப் இருந்துச்சா? சரியா இல்ல. ஆனா ஃபெஸ்டிவல்ஸ், ரிலிஜியஸ் டேஸ், ஹாலிடேஸ், ஒவ்வொரு மாசமும் செவரல் டேஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ்காக. வேகள் எப்படி கொடுப்பாங்கன்னா, காயின்ஸ் இல்ல, பேமெண்ட் இன் கைண்ட். பிரெட், பியர், கிரெயின், ஆயில், கிளாத். டெய்லி வேஜஸ் அல்லது மந்த்லி ரேஷன். ஃபேரோட எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் ஸ்டோர்ஸ்ல இருந்து சப்ளைஸ் கிடைக்கும். தேர் எல் மெடினான்னு ஒரு ஒர்க்கர்ஸ் வில்லேஜ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்க பிரமிட் பில்டர்ஸ், டாம் ஒர்க்கர்ஸ் வாழ்ந்தாங்க. அவங்க ரெக்கார்ட்ஸ்ல டெய்லி லைஃப் டீடைல்ஸ் இருக்கு. ஒர்க் ஷெட்யூல்ஸ், வேஜஸ், ஆப்சன்சஸ், டிஸ்பியூட்ஸ் எல்லாம். ஒர்க்கர்ஸ் ரைட்ஸ் இருந்துச்சா? லிமிடெட், ஆனா கொஞ்சம் இருந்துச்சு. வேஜஸ் குறைச்சா அல்லது டிலே ஆனா ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு ரெக்கார்ட் சொல்லுது. உலகத்திலேயே முதல் ரெக்கார்டட் ஸ்ட்ரைக் எகிப்துல நடந்ததுன்னு சொல்றாங்க ஹிஸ்டோரியன்ஸ். ஒர்க் கண்டிஷன்ஸ் கடினமா இருந்துச்சு. பிசிக்கல் லேபர், லாங் ஹவர்ஸ், ஹாட் வெதர். ஆனா கம்யூனிட்டி ஃபீலிங் இருந்துச்சு. டுகெதர் ஒர்க் பண்றது, சாங்ஸ் பாடுறது, ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்றது, இதெல்லாம் ஹார்ட்ஷிப்ஸ பேரபிள் ஆக்குச்சு. சில்ட்ரன் ஒர்க்குக்கு போவாங்களா?
ஆமாம், சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் கிட்ட ட்ரேட் கத்துக்குவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார்மல் அப்ரெண்டிஸ்ஷிப் சிஸ்டம் இருந்துச்சு, ஸ்கில் ட்ரேட்ஸுக்கு. ஸ்லேவரி இருந்துச்சு, ஆனா அது பிற்காலத்துல அதிகமாச்சு. வார் பிரிசனர்ஸ், டெட்டர்ஸ், ஸ்லேவ்ஸ் இருந்தாங்க, ஆனா பெர்சன்டேஜ் குறைவு. ரிட்டையர்மெண்ட் கான்செப்ட் இருந்துச்சா, எல்டர்லி பீப்புள் வேலையை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. பென்ஷன் சிஸ்டம் இல்ல, ஃபேமிலி சப்போர்ட் மட்டுமே. சப் டிசபிலிட்டியால ஒர்க் பண்ண முடியாதவங்க ஃபேமிலி கம்யூனிட்டி சப்போர்ட் ஆய் டிபெண்ட் பண்ணுவாங்க. டெம்போஸ் சேரிட்டி கொடுக்கும் சில கேசஸ்ல. ஒர்க் எத்திக்ஸ் இம்பார்ட்டன்ட். ஹார்ட் ஒர்க், ஆனஸ்டி, டெடிகேஷன் வேல்யூட். லேசி டிஸ்ஆனஸ்ட் ஒர்க்கர்ஸ் சோஷியல் டிஸ்அப்ரூவல் ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம கிட்ட வருவோம். மாடர்ன் ஒர்க் லைஃப் ஸ்ட்ரெஸ், காம்படிஷன், லாங் ஹவர்ஸ், கம்யூட், ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ். எகிப்தியர்கள் கடினமா வேலை பார்த்தாலும் கம்யூனிட்டி ஃபீலிங் இருந்துச்சு, ஃபேமிலி டைம் இருந்துச்சு, ஃபெஸ்டிவல்ஸ் இருந்துச்சு. அவங்க ஒர்க்கை லைஃபோட பார்ட்டா பார்த்தாங்க, செப்பரேட்டா இல்ல. சாங்ஸ் பாடி, ஸ்டோரிஸ் சொல்லி, டுகெதர் ஒர்க் பண்றது லேபராய் என்ஜாயபிள் ஆக்குச்சு. நாம் என்ன கத்துக்கலாம்? ஒர்க் இம்பார்ட்டன்ட், ஆனா அது மட்டுமே லைஃப் இல்லன்னு. பேலன்ஸ் வேணும், கம்யூனிட்டி வேணும், செலிப்ரேஷன் வேணும். எப்பந்து 8வது உண்மை, எகிப்தியர்கள் இறுதிச் சடங்குகள். மரணத்துக்கு அப்புறம் என்ன? முதல் பாகத்துல மமிஃபிகேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இப்போ இன்னும் விரிவா ஃபியூனரல் பிராக்டிசஸ் பத்தி பார்ப்போம். ஒருத்தர் இறந்துட்டா என்ன? உடனே ஃபேமிலி மார்னிங் ஸ்டார்ட் பண்றாங்க. அழுது புலம்புறது, க்ளோத்ஸ் கிழிச்சுக்கிறது, தலையில டர்ட் போடுறது, கிரீஃபை எக்ஸ்பிரஸ் பண்றது. இப்போ ப்ரொஃபஷனல் மார்னர்ஸ் ஹையர் பண்ணுவாங்க, பணக்காரங்க. இவங்க லவுடா கிரை பண்றது, டிராமாட்டிக் ஜெஸ்டர்ஸ். இது டிசீஸ்க்கு ரெஸ்பெக்ட் காட்டுறது. உடம்பை எம்பால்மர் கிட்ட எடுத்துட்டு போவாங்க. பர் நெஃபர்னு சொல்வாங்க எம்பால்மிங் பிளேஸ்க்கு. இது ஒரு டென்ட் அல்லது டெம்பரரி ஸ்ட்ரக்சர், டெம்பிள்க்கு அருகில. கற்பனை பண்ணுங்க, எம்பால்மிங் ஒர்க் ஷாப், ஸ்பெஷலிஸ்ட்ஸ் டிஃபரண்ட் ரோல்ஸ்ல. சீஃப் எம்பால்மர் பிரீஸ்ட் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பார். அசிஸ்டன்ட்ஸ் டிஃபரண்ட் டாஸ்க்ஸ் ஹேண்டில் பண்றாங்க. ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸ், நேட்ரான், resins, perfumes. Mummification process 70 நாள் ஆகும். முதல்ல உடம்பை வாஷ் பண்றாங்க, palm wine, Nile water யூஸ் பண்ணி. Purification ritual. அப்போம் brain remove பண்றாங்க. எப்படினா மூக்கு வழியா long hook insert பண்ணி brain liquefy பண்ணி வெளியெடுக்கறாங்க. Brutala கேக்குதா? ஆனா அவங்க நம்பிக்கை brain important இல்லன்னு, heart தான் important. Internal organs remove பண்றாங்க. வயித்துல ஒரு கட், உள்ளே கைவிட்டு liver, lungs, stomach, intestines எல்லாம் வெளியெடுக்கறாங்க. ஹார்ட் மட்டும் விடுவாங்க. அதுதான் சோல் இருக்கிற இடம்னு நம்புறாங்க. Removed organs என்ன பண்றாங்கன்னா, separately mummify பண்ணி canopic jarsல ஸ்டோர் பண்றாங்க. 4 jars, different gods protect பண்றதா நம்பிக்கை. Each jarக்கு specific organ, liver, lungs, stomach, intestines. உடம்பை நேட்ரன் சால்ட்ல கவர் பண்றாங்க. இது மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்றது, பாக்டீரியா growth prevent பண்றது. 40 நாள் இப்படி லீவ் பண்றாங்க. உடம்பு fully dry ஆயிடும். பிறகு உடம்பை கிளீன் பண்றாங்க. இன்சைடே perfumed oils, resins fill பண்றாங்க. அவுட்சைடே oils தரவறாங்க. ஸ்கின் சாஃப்டா இருக்க. wrapping process start. Fine linen strips, hundreds. ஒவ்வொரு finger toe separately wrap. Arms, legs, torso, layer by layer. Between layers, amulets, charms வைப்பாங்க, protectionகாக. Wrappingல spells எழுதுவாங்க, prayers சொல்லுவாங்க. Priests rituals perform பண்றாங்க. ஒவ்வொரு லேயரும் spiritual significance. Faceக்கு mask வைப்பாங்க. Pharaohsக்கு gold mask. Commonersக்கு painted cartonnage. இது deceasedோட ஐடென்டிட்டி preserve பண்றது. மம்மி ரெடி ஆன பிறகு காஃபின்ல வைக்கறாங்க. பணக்காரங்க மல்டிபிள் காஃபின்ஸ், ஒன்னுக்குள்ள ஒன்னு. டெக்கரேட்டடா, பெயிண்டடா, ஹைரோகிளிபிக்ஸ் எழுதி. funeral procession grand affair. family, friends, priests, mourners எல்லாரும் டூம்க்கு நடந்து போறாங்க. sledgeல dragged, oxen pulling. possessions, furniture, food எல்லாம் கூட. tomb entrancela opening of the mouth ceremony. இது crucial ritual. Priest special tools use பண்ணி mummyயோட mouth,
eyes, ears, nose symbolically open பண்றார். இது deceasedக்கு afterlifeல பேசவும், பார்க்கவும், கேட்கவும், சுவாசிக்கவும் ability restore பண்ணது. Mummy tombuக்குள்ள வைக்கறாங்க. Canopic jars, food, drinks, clothes, jewelry, tools, weapons எல்லாம் கூட afterlifeல யூஸ் பண்றதுக்கு. Tomb wallsல paintings, spells, deceased order journey, daily life scenes, gods, Book of the Dead excerpts எழுதி வைப்பாங்க. Guide பண்றதுக்கு. Tomb seal பண்றாங்க. Heavy stone door, mud bricks, protect பண்றது tomb robbersல இருந்து. Family periodica visit பண்ணுவாங்க tombக்கு. Food offerings கொண்டு வருவாங்க, prayers சொல்லுவாங்க. Deceased remember பண்றது important. Annual festivalsல Beautiful Festival of the Valley, families tombsக்கு போவாங்க, picnic மாதிரி celebrate பண்றாங்க deceasedோட. Rich and poorக்கு funeral difference பெருசா இருந்துச்சு. Pharaoh's grand pyramids, elaborate mummification, gold, treasures. Commoners, simple tombs, basic mummification, minimal possessions. Very poor, sand burials, no mummification. Afterlife beliefs, strong. They believed soul could different parts, ka, ba, ak. These parts journey பண்றது afterlife-la, challenges face பண்றது final judgment. Weighing of the heart ceremony crucial. Deceased order heart weigh பண்றாங்க, feather of ma'at against. Heart light ஆயிருந்தா, pure, sin-free, heaven-க்கு entry. Heavy ஆயிருந்தா, sins அதிகம், demon devour, soul destroy. In the belief மக்களே, moral life வாழ வச்சிச்சு. Good deeds பண்றது, truth சொல்றது, justice follow பண்றது, எல்லாமே afterlife-காக. இப்போ நம்மகிட்ட வருவோம். நாம மரணத்தை பத்தி பேச பயப்படுறோம், avoid பண்றோம். அது பார்த்தது. prepare பண்ணினாங்க, celebrate பண்ணினாங்க. அவங்க moral life வாழ்ந்தாங்க. afterlife fear-ஓட இல்ல, hope-ஓட. better future-காக present-ல நல்லா வாழ்ந்தாங்க. நாம என்ன கத்துக்கலாம்? Life finite, death inevitable. அதை accept பண்ணணும். அதே நேரத்துல meaningful life வாழணும். good deeds பண்ணணும், legacy leave பண்ணணும். இப்படி நாம பார்த்தோம் எகிப்தியர்களோட வாழ்க்கையோட இன்னும் பல பக்கங்களை. அவங்க குழந்தைகளுக்கு பேர வைக்கிற விசித்திரமான முறை, அவங்க வீடுகள், கல்வி முறை, விளையாட்டுகள், சட்டம், மருத்துவம், வேலை வாழ்க்கை, இறுதிச் சடங்குகள் எல்லாமே fascinating. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லயும் ஒரு wisdom இருக்கு. அவங்க பேலன்ஸ்ட் லைஃப் வாழ்ந்தாங்க. ஒர்க் ஹார்ட் பண்ணினாங்க, ஆனா blame பண்ணினாங்க. ஃபேமிலியாய் மதிச்சாங்க, கம்யூனிட்டியாய் வேல்யூ பண்ணினாங்க. எஜுகேஷன்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, ஹெல்த்தாய் கவனிச்சாங்க. ஜஸ்டிஸ்க்கு priority, moralityக்கு emphasis. நாம் மாடர்ன் லைஃப்ல லாஸ்ட் ஆயிருக்கிற வேல்யூஸ் இதெல்லாம். டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு, ஆனா ஹியூமன் கனெக்ஷன்ஸ் வீக் ஆயிருக்கு. கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா ஹாப்பினஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. எகிப்தியர்களிட்ட நான் கத்துங்கலாம். சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். மெட்டீரியல் பொசஷன்ஸ் குறைவா இருந்தாலும் contentment, fulfillment இருந்துச்சு. இந்த சீரீஸாய் பண்றதுக்கு நான் எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் பண்ணிருக்கேன். டிஃபரண்ட் சோர்சஸ் படிச்சேன், எக்ஸ்பர்ட்ஸ் ஓட லெக்சர்ஸ் கேட்டேன், டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்தேன். எல்லாத்தையும் இன்ட்ரெஸ்டிங்கா, ரிலேட்டபிளா தமிழ்ல உங்களுக்கு பிரசன்ட் பண்ண முயற்சி செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 3வது பாகம் வேணுமா? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் எகிப்து பத்தி நிறைய சொல்ல இருக்கு. அவங்க சயின்ஸ், அஸ்ட்ரானமி, மேத்தமேட்டிக்ஸ், ஆர்கிடெக்சர், ஆர்ட் எல்லாமே மைண்ட் ப்ளோயிங். லைக் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் ஆன் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஹிஸ்டரி பிடிக்கிறவங்க கிட்ட. காமெண்ட்ஸ்ல எழுதுங்க, இந்த 8 உண்மைகள்ல எது உங்களுக்கு மிக இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னு. உங்களுக்கு வேற என்ன ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னே இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க நேரத்தை இங்க செலவழிச்சதுக்கு தேங்க்ஸ். ஹிஸ்டரியை எக்ஸ்ப்ளோர் பண்றது, பாஸ்ட்ல இருந்து கத்துக்கிறது, அதை பிரசன்ட்டுக்கு அப்ளை பண்றது, இதுதான் ப்ரோக்ரஸுக்கு வழி. எகிப்தியர்கள் மாதிரி நீங்களும் பேலன்ஸ்ட், மீனிங்ஃபுல், பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழுங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கட்டும், சக்சஸ் கிடைக்கட்டும், ஹாப்பினஸ் இருக்கட்டும். Peace.